என் பேரு நிலா. எனக்கு 12 வயசாகுது. மத்த பசங்க மாதிரி எனக்கு விளையாடுறத விட பழைய இடங்களை சுத்தி பார்க்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஊர் எல்லையில இருக்கிற இந்த அடர்ந்த காடு தான் என்னோட உலகம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் ஒரு கதை சொல்லும். ஏன்னா எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த காட்டுக்குள்ள ஒரு தேவதை வாழ்றான்னு. நான் அதை நம்பினதே இல்ல. அன்னைக்கு சனிக்கிழமை. வழக்கமா நான் போகாத ஒரு பாதைக்குள்ள போயிட்டேன். அங்க செடிகளால மூடப்பட்ட ஒரு பழசான கோயில் இருந்தது. பயமா இருந்தாலும் உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணுங்கிற ஆர்வம் என்ன தடுத்துச்சு. உள்ள அங்கே ஒரு ஜோடி காலணிகள் இருந்தது. ஆனா அது சாதாரணமானது இல்ல, தேவதைகள் போடுற மாதிரி இருந்தது. அத கையில எடுத்ததும் அது சூடா இருந்தது. இது யார் விட்டுட்டு போயிருப்பாங்க? ஆர்வம் தாங்காமா நான் அதை என் கால்ல போட்டு பார்த்தேன். ஆச்சரியம், அது எனக்கு சரியா இருந்தது. முதல்ல பயமா இருந்தது, ஆனா அப்புறம் என் உடம்பு காத்துல மிதக்க ஆரம்பிச்சது. நான் பறக்கிறேன். காத்து என் முகத்துல மோதுறது, கீழே இருக்கிற உலகம் சின்னதா தெரியறது. இது கனவு இல்ல, நிஜம். எனக்கு தேவத சக்தி கிடைச்சிருச்சு. பாட்டி சொன்னது உண்மைதான். தேவதைகள் இருக்கிறாங்க. அவங்க காலணிகள் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சந்தோஷத்துல நான் உன்ன கவனிக்கல. ஊர் எல்லையில இருக்கிற அந்த பழைய பாட்டி என்ன பாத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்து வர்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த காலணிகள் இது என்னோடது இல்லையே. அப்போ ஒரு பெரிய இருண்ட நிழல் என்ன கடந்து போச்சு. அது ஒரு சாதாரண பறவை இல்ல. நான் தரைக்கு இறங்க நினைச்சேன், ஆனா இந்த காலணிகள் என் பேச்ச கேட்கல. அது என்னை எங்க கூட்டிட்டு போகுது? ஐயோ, இது என்ன? காலணிகளை கழுத்த முயல்கிறேன், ஆனா அதில் முயன்றும் என்னால் அதை கழுக்களோடு ஒட்டி கொண்டன. அப்போ அந்த பாட்டி ஓடி வந்து என்ன பிடிச்சாங்க. நிலா, அத தொடாதேன்னு சொன்னேன்னு கத்துனாங்க. அந்த பாட்டி யாரு? அந்த காலணிகள் யாருடையது? தேவதையின் ரகசியம் அடுத்த பாகத்துல பாப்போம்.